டீசல் விலை இன்க்ரீஸ் காரணமாக வந்து லாரிகளோட தேவையும் அதிகமாக இருக்குது. இப்போ பழத்தோட விலை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? டீசல் விலை உயர்ந்த அதாவது 3 முறை உயர்ந்துள்ளது. அதனுடைய எதிரொலியாக பழங்கள் விலை கூடியுள்ளது. கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய் அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். 30லேருந்து 50 வரை கூட அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். ஏன்னா அந்த டீசல் விலையை வச்சு தான் நாங்கள் வந்து வியாபாரத்தை நிர்ணயிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாரி 15,000 20,000 20,000 பேசி லாரி வருதுன்னா இன்றைய தினம் 30% 30,000 ரூபாய்கிட்ட ஓடியாருது. அப்போ 30,000 விற்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் விலையை கூட்டி விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேறு வழி இல்லை எங்களுக்கு வந்து அதே ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாம்பழம் வரத்து தான் கொஞ்சம் விலை குறைவு. மற்ற எல்லா பொருட்களுமே கிலோ ஒன்றுக்கு 30 ரூபா அதிகரித்துள்ளது. மாம்பழம் சீசனால் இப்போ தற்போது அதிக வரத்து வந்து கொண்டு இருக்குது. இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலே மாம்பழம் சுவை கூடும். தற்போதுள்ள சூழ்நிலை இப்பொழுது தான் மாம்பழம் ஆங்காங்கே மழை பெய்ததனுடைய காரணமாக மாம்பழத்தினுடைய சுவை கூடி உள்ளது. இப்போது போன வாரம் முன் வாரம் பார்த்திங்கன்னா மாம்பழம் அந்த அளவு சுவை இல்லை. இந்த வாரம் நல்ல கூடி உள்ளது. விலைவாசி பார்த்திங்கன்னா கிலோ ரொம்ப விலை கம்மி. அதாவது அல்போன்ஸாலாம் பார்த்திங்கன்னா 250 300 விற்ற அல்போன்ஸா கிலோன்னா இன்றைக்கெலாம் வந்து 100 ரூபா 100 ரூபாய்க்கு இருக்குது. அதுபோல் பங்கனப்பள்ளி 70 80 100 டாப் சைஸ் அதுதான். சாத்துக்குடி விலை அதிகம். அது கோடை வெயில் காரணமாக சாத்துக்குடி இது ஆரஞ்சு இதெல்லாம் விலை கூட. சொல்லுங்கள். குறிப்பாக டீசல் விலை உயர்றதுக்கு முன்பு எந்தெந்த பழங்கள்லாம் எந்தெந்த ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ டீசல் விலை இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த விலைனா எந்தெந்த? டீசல் விலை ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று 30 ரூபாய்க்கு விலை குறைவு தான். தற்பொழுது டீசல் விலையை ஏற்றும்போது நாங்கள் ஏற்றி தானே ஆகணும். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கலைங்களா? ஏன்னா அந்த பொருளுங்க நம்முடைய பழங்கள் வந்து நேற்று பறிக்கிறாங்கன்னா அது இரவு வந்து உடனே அந்த பழங்கள் வந்து சென்னையை நோக்கி வந்துடும். 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர்லேருந்து கூட பழம் வரும். அதாவது சிம்லாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வரத்துக்கு 5 நாட்கள் ஆகும். அப்போது டீசல் வந்து பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதனுடைய எதிரொலியாக பழங்கள் வந்து கிலோ ஒன்றுக்கு 30லேருந்து 50 வரைக்கும் அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். குறிப்பாக எந்த பழத்தோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தற்பொழுது பழங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் எல்லாமே அதிகம்தான். இம்போர்ட்டடில் வரக்கூடிய கண்டெய்னர் வர்றது பார்த்திங்களா, அது வந்து ஸ்டாண்டர்டாக வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. இன்றைய தினம் ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா 250 தான், 250 ரூபாய்க்கு மேலே தான் ஆப்பிள். அது ஏன்னா இம்போர்ட்டட் ஆப்பிள். இந்தியா ஆப்பிள் விலை குறைஞ்சிருக்கு. அது வந்து 220 ரூபா விற்கிறோம். அப்போ தான் அந்த வியாபாரிகளுக்கு கட்டுப்படி ஆகும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க அதை வந்து இன்னொரு 20 ரூபா அதிகமாக வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணி ஆகணும். தற்போது சீசன் பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன், பலாப்பழம் விலை குறைந்துள்ளது. பலாப்பழ சீசன் விலை வரத்து அதிகத்தின் காரணமாக விலை குறைந்துள்ளது. அது கிலோ 60 ரூபா விற்ற பலாப்பழம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா 40 ரூபா கிலோ ஒன்றுக்கு வியாபாரம் நடந்துருந்தது. விலைவாசி குறைவுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழமும் பலாப்பழம் மட்டும்தான். மற்ற எல்லாம் ஸ்டாண்டர்டாக விற்றுருந்தாரு. இப்போ பல விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இங்கே வந்து வாங்குற பொதுமக்களோட கருத்து என்னவா இருக்குது? தொடர்ந்து இது போல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகி பழங்கள் ரேட்டு இதாகிடுச்சுன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோயம்பேடு மார்க்கெட்டில் நான் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயரான்னு பேசுகிறேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெளிய விலையை விட கிலோ ஒன்றுக்கு 50 ரூபா 100 ரூபா விலை குறைவு தான். ஏன்னா இங்கிருந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க வண்டி செலவு, இதர செலவு, டிராஃபிக் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அதனுடைய வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்போ தான் கட்டுப்படி ஆகும். அதனால் கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ஹோல்சேலில் 100 ரூபா விற்ற ஒரு கிலோ தக்காளி 100 ரூபா விற்ற மார்க்கெட்டும் இந்த மார்க்கெட்டு தான். அதே போல் கிலோ 100 ரூபா 1 ரூபா விற்ற தக்காளி 100 ரூபா விற்ற மார்க்கெட்டும் இந்த மார்க்கெட்டு தான். அதுபோல் வந்து இங்கே வந்து விலைவாசி பொதுவாக கோயம்பேடு வணிக வாரத்தில் எல்லா பொருட்களுமே விலைவாசி குறைவு தான். வெளியில் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்கும். அதாவது கோயம்பேடு நிலவரம் வந்து இப்போது எப்போயுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து 1000 லாரிலேருந்து 900 லாரிகள் வரும். இப்போ இந்த வெயில் சீசன் காரணத்தினால வந்து 700 லாரிகள் வருகிறது. விலைவாசி வந்து போன மாதத்துக்கு வந்து எல்லாமே விலைவாசி அதிகமாக விற்பனையாச்சு. தற்பொழுது வந்து எல்லாமே கிலோவுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா குறைஞ்சிருக்கு. விளைச்சல் அதிகரித்ததுனால வந்து இங்கே மார்க்கெட்டுக்கு வர்ற வண்டிகள் வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த ரேட்டு வந்து இதாகுது. இதே மாதிரி மத்திய அரசு அறிவிச்சதுன்னா டீசல் விலை 7 ரூபா 8 ரூபா வந்து விலை உயர்ந்திருக்கு. இனி வரும் காலங்களில் வந்து அதாவது இந்த விலையேற்றத்தினால வந்து வியாபாரிகளுக்கு யாருக்கும் பாதிப்பு அவ்வளோவா இல்லை, விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மூட்டைக்கு வந்து இப்போ 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வர்ற இடத்துல வந்து 100 ரூபா 70 ரூபா கொடுக்க 100 ரூபாலேருந்து
80 ரூபா 70 ரூபா வரைக்கும் கொடுத்து வர்ற சூழ்நிலையில் வியாபாரிகள் இருக்காங்க. இது வியாபாரிகளுக்கு தான் பெருத்த வந்து நஷ்டம் அடையுது. நாங்கள் இங்கே வர்ற பொருட்களுக்கு என்ன விலையோ அந்த விலையை வந்து தீர்மானித்து அன்றைக்கி விற்று நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். இந்த லாரி செலவு எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் விவசாயிகளுக்கு தான் சேரும். இது அதனால் விவசாயிகளுக்கு தான் அதிகமாக பாதிப்பு. இப்போ வந்து ஒரு 3 நாளாக வந்து டீசல் ரேட் வந்து 7 ரூபா வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம். இப்போ வந்து டீசல் விலை உயர்வதற்கு முன்பாக வந்து காய்கறி விலை வந்து எவ்வளோ விற்றுக்கிட்டு இருந்தோம், விலை உயர்ந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறி விலை எந்த அளவுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம்? அதாவது காய்கறி விலை வந்து நார்மலாகவே வந்து எப்பயுமே வந்து இப்போ இந்த ஒரு வாரமாக வந்து எந்த ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. ஏன்னா வரத்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால வந்து நம்ம இந்த விலை தான் விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். விவசாயிகளுக்கும் வேறு வழி கிடையாது. இது கோயம்பேடுக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து காசாகும். அதனால் வந்து அவங்க வந்து பெருசாக அந்த மூட்டையோட விலைவாசியை வந்து அவங்க ஒரு பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. நான் இனி வர காலங்களில் வந்து இப்போ வந்து ரேட்டு வந்து அதாவது விளைச்சல் கம்மியான மட்டி அவங்க வரும்போது தான் அவங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது வந்து விவசாயிகளுக்கு தெரிய வரும். இல்லை சார், இப்போ கர்நாடகாவில் வந்து தக்காளி வருதுன்னா இப்போ வந்து லாரியோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா டீசல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட இதாகும். அதனால வந்து காய்கறியோட ரேட்டு வந்து அதிகரிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் வந்து வெயில் காலம் வேறு, இன்னும் விலைவாசி வந்து உயரத்தான் செய்யும். இன்னும் 2 மாதத்துக்கு வந்து விலைவாசி வந்து கண்டிப்பாக எல்லா காய்கறிகளின் விலையும் வந்து உயரத்தான் செய்யும். ஏன்னா விலைவாசி வெயில் காலம், தண்ணி பற்றாக்குறை, அது இல்லாமல் வந்து இப்போ லாரி இது வேறு. அதனால் இனி வர காலங்களில் கிலோவுக்கு 20லேருந்து 30 இல்லை 50 கூட விலை ஏற்றமாக விற்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூட்டைக்கு எவ்வளோ விற்கிறோம், இது வருங்காலங்களில் இந்த டீசல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மூட்டை சார் இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து இப்போ கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 3 ஊர்கள்லேருந்து நமக்கு வந்து காய்கறிகள் வருது. கர்நாடகாவிலேருந்து வர்றது ஒரு மூட்டைக்கு வந்து 90 ரூபாலேருந்து 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த பெட்ரோல் விலை ஏறினதுனால ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி 130 ரூபா கேட்பாங்க. அப்போ 130 ரூபா கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா வந்து மூட்டைக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது ரேட்டு. நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சு விற்றா தான் வந்து விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் சார். இப்போ நம்ம இப்போதைக்கு வந்து எந்த கிலோவும் மாற்றம் இல்லாமல் கிலோ இப்போ மாற்றம் இல்லாமல் இருக்குது. இனி வர்ற காலங்களில் கண்டிப்பாக வந்து விலை உயர்றதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக வந்துட்டு இப்போ கடந்த 3 நாட்களாக வந்து டீசல் ரேட்டு அதிகமாக இருக்குது. இதனால் வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? என் பேர் ஸ்ரீனிவாசன். டீசல் விலை ஏறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். ஸோ அதனால் எங்களோட பொருட்களோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அத்தியாவசிய பொருள் ஏறுது. ஆல்ரெடி வாரனால நமக்கு எல்லா பொருளும் இம்போர்ட் ஆகி அந்த இம்போர்ட் பிரச்சனைனால ஷிப்பிங்கோட இது அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அதிகமானதுனால ஸோ ஆல்ரெடி ஒரு 20% கிட்ட பொருட்களோட ரேட்லாம் ஏறிடுச்சு. எக்ஸாம்பிள் பாதாம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாலர் ரேட் ஏறினால எல்லாமே ஏறிச்சு. இப்போ பெட்ரோல் ரேட்டு ஏறினாலும் ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அரிசி, கடுகு போன்ற அத்தியாவசிய பொருட்களோட விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 10% கிட்ட உயர்ந்திருக்கு சார். ஒரு கிலோவுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு? கிலோக்குன்னா அதாவது 10% அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இருக்குது மொத்த பொருளும். இப்போ கிலோக்கு எப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பொருள் ஒரு விலையில் வரும். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் வரும் நாட்களில் இதுமாரி டீசல் விலை வந்து அதிகரிச்சோன்னா அதோட எந்த அளவுக்கு இதோட விலை அதிகரிக்கும், எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? டீசல் விலை அதிகரித்தா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏறிடும். ஸோ அதனால் ஒரு பொருள் அங்கேருந்து வரணும்னா அந்த பொருளோட டிரான்ஸ்போர்ட் வந்து அதில் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.